எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் சோனியா சார்ல்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல புட்டு எப்படி செய்யறதுன்னு நான் சொல்ல போறேன். எப்பவுமே புட்டு செய்யறதுனா நம்ம உடனே அரிசி மாவு எடுத்து புட்டு செய்வோம். அரிசி மாவு இல்லாத சமயத்துல கோதுமை மாவுல எவ்வளவு சாஃப்டாவும் சீக்கிரமாவும் புட்டு செய்யறதுன்றத நான் இந்த வீடியோல சொல்றேன். வீடியோட முடிவுல நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் 2 கப் கோதுமை மாவு, அரை முடி தேங்காய் நான் இப்படி துருவி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் நெய், அரை கப் வெல்லம் நான் இப்படி துருவி வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மாவில் உப்பு சேர்த்துட்டு இப்படி தண்ணி லைட்டாக தெளித்து அதை பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி கையில் உதுத்து விடணும். மொத்தமாக தண்ணியை ஊற்றிடாதீங்க. ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இப்படி பிசைஞ்சு விடணும். கோதுமை மாவு மொத்தமாக ரொம்ப சாஃப்டாக இப்படி வராது, கொஞ்சம் இப்படி லம்ஸ் மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கையில் உதிர்த்து விடணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்த பிறகு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சா போதும். இந்த மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் அரிசி மாவில் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்படி வந்த பிறகு நீங்கள் அதை கையில் பிடிச்சி பாருங்கள். இப்படி உதிர்த்து விடுற அளவுக்கு அது இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் புட்டு செய்கிற அந்த மேக்கர் எடுத்து அதில் இருக்க அந்த அச்சு போட்டுட்டு இதில் நான் தண்ணி சூடு பண்ணதுக்கு வச்சுட்டேன். இப்போ இதில் நீங்கள் எப்போதுமே ஆட் பண்ணுற மாதிரி 1 ஸ்பூன் தேங்காய், 2 ஸ்பூன் மாவு, அந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்துட்டு அடுத்து தேங்காய் அந்த மாதிரி ஆட் பண்ணி கடைசியாக தேங்காய் சேர்த்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. லைட்டாக வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப அழுத்தி அமுக்கி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து இதை மூடி போட்டு வேக விடுங்க. இது ஒரு 5 minutes ஆகும் வேகிறதுக்கு. உங்களுக்கு மேலே ஆவி வரும்போது ஆவி வந்ததுலேருந்து ஒரு 2 minutes வைங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டீம் வர்றது தெரியும். இந்த மாதிரி ஸ்டீம் வர ஆரம்பித்த பிறகு ஒரு 2 minutes வேக வைக்கணும். இப்போ 2 minutes ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். புட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இப்படி எடுத்துருங்க. இப்படியே நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம். இது மேலே நீங்கள் வெள்ளை சக்கரை தூவி நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா இதை நான் எப்படி சர்வ் பண்ணுவேன்னா, இதை ஒரு பவுலில் உதிர்த்து போட்டுடுவேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் துருவி வச்சுருக்க வெல்லத்தை சேர்ப்பேன். இது நீங்கள் சூடாக இருக்கும்போதே பண்ணணும், ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது. அது சூடாக இருக்கும்போதே நம்ம துருவி வச்சுருக்க வெல்லம் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். சில பேர் இதில் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நான் இப்போ அந்த துருவி வச்சுருக்க தேங்காயும் சேர்க்குறேன். அவ்வளோதான். சுலபமாக செய்யக்கூடிய கோதுமை மாவு புட்டு தயாராக இருக்குது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.